அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத் அளிக்கப்பட வேண்டுமா? நம்முடைய உணவுகளில், நம்முடைய இரணத்தில், நம்முடைய வாழ்வாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமா? இல்லை என்று சொல்கின்ற நிலைமை இல்லாமலே நம்முடைய வாழ்க்கை என்றென்றும் செழிப்பாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன துவா ஓதலாம் என்பதை காட்டிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுத்தார்கள், ஒரு வழிமுறையை. அந்த வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு மட்டுமல்ல, நமக்கு இல்லை என்கின்ற நிலைமையே ஏற்படாது நம்முடைய வாழ்நாள் முழுக்க. அப்படி என்ன செய்ய சொன்னார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி ஃபல்யஸில் ரஹ்மஹு. யார் தன்னுடைய இரணத்தில் அபிவிருத்தியை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் உறவுகளை இணைத்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். உறவுகளை இணைத்துக் கொள்வது என்று சொன்னால் அவர்கள் நம்முடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார்கள், என்னுடைய உறவுகள், நான் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேன். இது மட்டும் உறவுகளை இணைப்பதல்ல. இணைப்பது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம், உறவுகள் என்றாலே அவர்கள் சில நேரங்களிலே துண்டித்து தான் செல்வார்கள், நம்மை பிரிந்து தான் செல்வார்கள். அவர்களை நாம் சென்று அணுகி அவர்களை நம்முடன் இணைத்து கொள்வது தான் உறவுகளை இணைப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இதே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நமக்கு இந்த நம்முடைய உணவில்லை அபிவிருத்தி என்கின்ற சுப செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. என்னிடத்தில் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றாலும் நாம் அவர்களுக்கு பல ரீதியாகவும் அவர்கள் நமக்கு செய்த கஷ்டங்களையும் அநீதிகளையும் மன்னித்து மறந்து அவர்கள் இணைந்து வாழ்வதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு விரும்புகின்றார்கள். நாம் அவர்களுடன் இணைந்தே வாழ வேண்டும். எந்த உறவுகளிடத்தில் என்று சொன்னால் சிலர் நினைக்கின்றார்கள் தாய் தந்தையர்களிடத்தில். தாய் தந்தைகள் மட்டும் உறவல்ல, அவர்களுடன் நாம் இணைந்து வாழாவிட்டால் மிகப்பெரிய பாவமாகிவிடும். நம்முடைய வாழ்க்கையே மிகப்பெரிய கேள்விக்குறியானதாகவும் நரகத்திற்கு வாழ்க்கையே மாறிவிடும். உறவுகள் என்றால் தன் உடன் பிறந்தவர்களுடைய பிள்ளைகள் என்கின்ற உறவினர்களை நாம் இணைத்து வாழ வேண்டும், அவர்களுடன் இணைந்து வாழ வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சுபச்செய்தி இருக்கின்றது. வாழ்க்கையில் என்றுமே இல்லை என்கின்ற நிலைமை இல்லாமல் அல்லாஹ் தஆலா செழிப்பாகவே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வைத்திருப்பான்.